ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய OLED டிஸ்பிளே வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, நம்மளோட சேனலுக்காக வாங்கியிருந்தது. அதில் வந்து எப்படி டிஹெச்டி ஹியூமிடிட்டி சென்சார் வச்சு எப்படி நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சர் அண்டு ரூமுடைய ஹியூமிடிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, அது வந்து இந்த டிஸ்பிளேயில் வந்து எப்படி ஷோ பண்ண வைக்கிறது, அந்த ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டினோ போர்டு அண்டு OLED டிஸ்பிளேயோட பையிங் லிங்க் வந்து நான் கீழே தெரிஞ்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை மறக்காமல் கிளிக் பண்ணி பை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லோ ப்ரைஸாக இருக்குது, அவ்வளோதான் சொல்கிறேன். பை பண்ணி வச்சுக்கோங்க இப்போவே. இப்போ வந்து ஆர்டினோ போர்டில் வந்து இந்த OLED டிஸ்பிளே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது VCC அப்படின்ற பின் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த VCCன்ற பின்னில் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணோம். அண்டு கிரவுண்ட் பின் இருக்குது, அண்டு SLC அப்படி ஒன்று இருக்குது, DAன்னு பின் ஒன்று இருக்குது. இப்போ வந்து VCCயை வந்து Vinல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆர்டினோட Vinல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிரவுண்ட் பின் வந்து கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆர்டினோட கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ வந்து SCL அப்படின்னு ஒரு பின் இருக்குது பார்த்தீங்களா நம்மளுடைய டிஸ்பிளேயில், அந்த பின்னு போயிட்டு நம்மளுடைய A5ல் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். A5ல் கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போது வந்து பாருங்கள், A5ல் கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போது வந்து இன்னும் ஒரே ஒரு பின்னு தான் இருக்குது, SDAன்னு. அந்த பின்னு போயிட்டு A4ல் கனெக்ட் பண்ணணும். A4ல் கனெக்ட் பண்ணிக்கலாம். A4ல் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஹியூமிடிட்டி சென்சார் இந்த சர்க்யூட் டயக்ராம் புரியலன்னா உங்களுக்கு சர்க்யூட் டயக்ராம் தரேன். அந்த சர்க்யூட் டயக்ராம் படி கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுடைய டிஹெச் சென்சார், அதான் டெம்பரேச்சர் சென்சார்னு சொல்லுவாங்க இதை. இந்த டெம்பரேச்சர் சென்சாரோட பையிங் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இதில் 3 பின்னு தான், அவுட்புட் ப்ளஸ்ஸு மைனஸு, அந்த 3 பின்னு தான் அதில் வந்து. இதில் வந்து கிரவுண்ட் பின் வந்து கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். கிரவுண்டை வந்து போயிட்டு வந்து கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஆர்டினோவில் கிரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, ஆர்டினோட கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது பாசிட்டிவ் பின் இருக்குது. பாசிட்டிவ் வந்து 5 வோல்ட் இருக்குது பார்த்தீங்களா ஆர்டினோவில் பாசிட்டிவ் 5 வோல்ட்டை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இருங்க, ஆர்டினோட 5 வோல்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அவுட்புட் பின்னு போய்ட்டு D2 டிஜிட்டல் பின் 2ல் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அதுபடி தான் ப்ரோக்ராம் ரைட் பண்ணியிருக்கோம், அதனால் D2ல் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். D2ல் கனெக்ட் பண்ணிட்டேன். D2ல் கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள். D2ல் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சர்க்யூட் டயக்ராம் ஓவர். சர்க்யூட் டயக்ராம் கொடுக்குறேன், அது வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆர்டினோ போர்டோட யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்து ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதனால் லைப்ரரிஸ்லாம் இந்த வீடியோவில் தான் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அண்ட் மேலே ஐ பட்டன் தந்திருக்கேன். இந்த வீடியோ வந்து நம்மளோட ஃபேஸ் வர வைக்கிற வீடியோ. இந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் டைம் இருந்துச்சுன்னா ஐ பட்டனில் தரேன். இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராமு, ஹியூமிடிட்டிக்கான ப்ரோக்ராம், ஹியூமிடிட்டி டெம்பரேச்சருக்கான ப்ரோக்ராமு. மேலே இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருப்பேன். இந்த டிஹெச்டி சென்சார் அப்படின்றத வந்து டூல்ஸில் போய் டூல்ஸ் மேனேஜரில் போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் போயிட்டிங்கன்னா அந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது லைப்ரரி எங்கே இருக்குன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது டிஹெச்டி சென்சார் லைப்ரரின்னு. இந்த லைப்ரரி ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணினா தான் நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி ப்ரோக்ராம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு லைப்ரரி. இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். போர்டை வந்து செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு வந்து போர்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர்டினோ போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆர்டினோ போர்டை கனெக்ட் பண்ணியாச்சு. ஆர்டினோ போர்டை வந்து யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டேன்.
இப்போ வந்து ஆர்டினோவோட போர்ட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டேன். நம்மளோட லெவல் காம்ப் லெவலில் இருக்குது. அது போர்ட்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் அப்லோட் கொடுத்துக்கோங்க. ப்ரோக்ராம் அப்லோட் கொடுத்துட்டேன். ப்ரோக்ராம் அப்லோட் டன் ஆகிடுச்சு. ப்ரோக்ராம் அப்லோடிங்னு ஒன்று இருக்குது, இருங்க. ப்ரோக்ராம் அப்லோட் டன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ராஜெக்டோடைய ரிவ்யூ பார்க்கலாம். ப்ராஜெக்ட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு நம்மளுடைய இம்யூனிட்டி வந்து 63 காமிக்குது. அண்ட் நம்மளோட டெம்பரேச்சர் வந்து செல்சியஸ்லேயும் ஃபேரன்ஹீட்லேயும் காட்டுது. இப்போ வந்து நம்ம ரூமில் இருக்கனால நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் காட்டுது. நம்ம இதே அவுட்டோருக்கு போனோம்னா அந்த அவுட்டோர் டெம்பரேச்சர் வந்து காட்டும். இப்போ வந்து ரூம் டெம்பரேச்சர் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக காட்டுது. இந்த இம்யூனிட்டி சென்சார் நீங்கள் வேணும்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பை பண்ணுற லிங்க் தான் இருக்குது. மறக்காமல் பை பண்ணிக்கோங்க. பை லிங்க்கில் இப்போ வந்து இம்யூனிட்டி ஈரப்பதம் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுது. 61% காட்டுது. அடிக்கடி மாறும். அது வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது மறக்காமல் கிளிக் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதனால் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆர்டினோ ரிலேட்டடான நான் போடக்கூடிய வீடியோஸ் அண்டு ஆர்டினோ ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதனால் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.